வெல்கம் டு கூக்கு டிவி. இன்னைக்கு வீட்ல யூஸ் பண்ற 50 சிம்பிளான சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எழுந்திரு, கிளம்ப லேட் ஆச்சுங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வேக் அப், இட்ஸ் டைம் டு கெட் ரெடி. பல்ல விளக்குன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா பிரஷ் யுவர் டீத். குளிக்க சொல்றதுக்கு டேக் ஏ ஷவர். வேகமா ட்ரெஸ் மாத்து அப்படிங்கறது எப்படி சொல்லணும்னா கெட் ட்ரெஸ்ட் குயிக்லி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னா ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். உனக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்படிங்கறது எப்படி கேட்கணும்னா டு யூ வாண்ட் ஃப்ரூட்ஸ். அப்படி இல்லைன்னா உனக்கு ஜூஸ் வேணுமா அப்படிங்கறது எப்படி கேட்கணும்னா டு யூ வாண்ட் ஜூஸ். முடிய சீவு அப்படிங்கறத கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லணும். பேகை எடுக்க மறக்காத அப்படிங்கறத டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் அப்படின்னு சொல்லணும். வெளியே போகும்போது கதவை சாத்து அப்படிங்கறத க்ளோஸ் த டோர் வென் யூ லீவ் அப்படின்னு சொல்லணும். லஞ்ச் தயாராயிடுச்சு அப்படிங்கறத லஞ்ச் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவ சொல்லணும்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்னு சொல்லணும். டைனிங் டேபிளுக்கு வாங்குறத கம் டு தி டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லணும். மெதுவா சாப்பிடு அப்படிங்கறத இட் ஸ்லோலின்னு சொல்லணும். சாப்பாடை இறக்காத அப்படிங்கறத டோன்ட் ஸ்பில் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். இன்னும் வேணுமா அப்படிங்கறத டு யூ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லணும். சாப்பிட்டு முடி அப்படிங்கறத ஃபினிஷ் யுவர் ஃபுட்னு சொல்லணும். சாப்பிட்ட பிறகு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கறத சே தேங்க்யூ ஆஃப்டர் ஈட்டிங்னு சொல்லணும். சிங்க்ல தட்டை போடு அப்படிங்கறத புட் யுவர் பிளேட் இந்த சிங்க்னு சொல்லணும். ஃபுட் டேஸ்டா இருக்கு அப்படிங்கறத த ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லணும். ரூமை சுத்தம் பண்ணு அப்படிங்கறத கிளீன் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லணும். உன் பொம்மையை எடு அப்படிங்கறத பிக்கப் யுவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். துணியை மடி அப்படிங்கறத ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ்னு சொல்லணும். வீட்டு வேலை செய்ய உதவி பண்ணு அப்படிங்கறத ஹெல்ப் மீ வித் த சோர்ஸ்னு சொல்லணும். சோர்ஸ்னா வீட்டு வேலை. களைச்சி போடாத அப்படிங்கறத டோன்ட் மேக் எ மெஸ் அப்படின்னு சொல்லணும். செடிக்கு தண்ணி ஊத்து அப்படிங்கறத வாட்டர் த பிளான்ட்ஸ்னு சொல்லணும். குப்பையை தொட்டில போடு அப்படிங்கறத த்ரோ த ட்ராஷ் இன் த பின்னு சொல்லணும். ட்ராஷ்னா குப்பை. வாட்டர் டேப்பை மூட சொல்றதுக்கு க்ளோஸ் த வாட்டர் டேப். தரையை கூட்ட சொல்றதுக்கு ஸ்வீப் த ஃப்ளோர். சேர்ந்து சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கறத லெட்ஸ் கிளீன் டுகெதர் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கணும். உடம்பு நல்லா இருக்கா அப்படிங்கறத ஆர் யூ ஃபீலிங் ஓகே அப்படின்னு கேட்கணும். மெதுவா பேசு அப்படிங்கறத ப்ளீஸ் டாக் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லணும். கத்தாத அப்படிங்கறத டோன்ட் ஷவுட்னு சொல்லணும். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு அப்படிங்கறத ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லணும். நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கறத லெட்ஸ் பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லணும். ஹோம்ஒர்க் செய் அப்படிங்கறத டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். நம்ம மூவி பார்க்கலாம் அப்படிங்கறத லெட் அஸ் வாட்ச் எ மூவி அப்படின்னு சொல்லணும். அக்காவோடையோ தங்கச்சியோடையோ சண்டை போடாத அப்படிங்கறத டோன்ட் ஃபைட் வித் யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அண்ணனோடையோ தம்பியோடையோ சண்டை போடாத அப்படிங்கறத டோன்ட் ஃபைட் வித் யுவர் பிரதர் அப்படின்னு சொல்லணும். மன்னிப்பு கேட்க சொல்ல சே சாரி அப்படின்னு சொல்லணும். தூங்குற நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லணும். நைட் ட்ரெஸ் போடு அப்படிங்கறத சேஞ்ச் இன்டு யுவர் நைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி பல் விளக்கு அப்படிங்கறத பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் பெட் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணு அப்படிங்கறத கீப் யுவர் திங்ஸ் ரெடி ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். அலாரம் வை அப்படிங்கறத செட் தி அலார்ம்னு சொல்லணும். ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படிங்கறத டோன்ட் யூஸ் த ஃபோன் டூ லாங் அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு அப்படிங்கறத சே குட் நைட் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லணும். லைட்டை நிறுத்த சொல்றதுக்கு டர்ன் ஆஃப் த லைட்ஸ்ன்னு சொல்லணும். நல்லா தூங்கு அப்படிங்கறத ஸ்லீப் வெல்னு சொல்லணும். காலையிலேருந்து நைட்டு வரையும் வீட்டில் என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம். வேற ஏதாவது சென்டென்ஸ்க்கு மீனிங் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்ட்.